வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் புத்தகம் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் என்னோட புக் செல்ஃப். பார்த்தீங்கனாலே தெரியும். ஆக்சுவலாக இந்த புக் செல்ஃப் பார்த்தீங்கன்னா புது புத்தகங்கள் வைக்கிறதுக்காக நான் வச்சிருக்க செல்ஃபு. பழைய புத்தகங்களை நான் தனியாக வேற ஒரு ரேக்கில் வச்சுருக்கேன். ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் நான் வாங்குகிற புத்தகங்கள் எதையுமே நான் ஒழுங்காகவே அரேஞ்ச் பண்ணல. ஏன்னா அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வாங்கவே அதை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிருவேன். இப்போ கொஞ்ச நாளாக ஒர்க்கும் அதிகமாக இருக்கனால நான் அப்படியே வச்சிட்டேன். ஸோ என்ன தோணுச்சுன்னா, பழைய புத்தகங்களும் நிறைய கலந்தும் போச்சு. இப்போ அதெல்லாம் தனித்தனியாக பிரித்து அடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். ஏன்னா பழைய புத்தகங்களோட நம்ம புது புத்தகங்களும் கலந்து வைக்கிறப்ப புது புத்தகங்களுமே அதோட தாள்கள் மாற வாய்ப்பு இருக்குது. அதனால எப்பயும் போல் நான் பழைய புத்தகங்கள் தனியாக வச்சுருப்பேன். அதில் பிரித்து பழைய புத்தகங்கள் அங்கேயும் புது புத்தகங்கள் இங்கேயும் வைக்கலாங்கிற ஒரு ஐடியா தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா புத்தகங்கள் எப்படி பராமரிக்கிறங்கிறதே ஒரு பெரிய டாஸ்க் தான். நான் எப்படி பராமரிக்கிறேங்கிறத நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். என்னோட புத்தக செல்ஃப்ல பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் மேலே வந்து சரித்திர நாவல்கள் வச்சிருப்பேன். ஏன்னா கை கெட்டாத தூரத்தில் இருந்தால் கொஞ்சம் அதிகமாக எடுத்து படிக்க மாட்டேங்கிற ஒரு காரணத்துக்காக இதை மேலே வச்சிருப்பேன். இந்த ரெண்டு ரேக்லையுமே பார்த்தீங்கன்னா இப்போ சமகால எழுத்தாளர்கள் எழுதின புத்தகங்கள் இந்த ரெண்டு ரேக்லையுமே வச்சிருப்பேன். அதே நேரத்தில் கீழே பார்த்தீங்கன்னா இந்திரா சவுந்தரராஜன் ஐயாவோட புத்தகங்கள், ராஜேஷ்குமார் சாரோட புத்தகங்கள், கிரைம் த்ரில்லர் எல்லாமே வந்து கீழே வச்சிருப்பேன். சுஜாதா சாரோட புத்தகங்கள் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி அசோகமித்திரன் சாரோட புத்தகங்களும் நாங்கள் வச்சிருப்பேன். ஏன்னா அந்த புத்தகங்களை எனக்கு வாசிக்க பிடிக்குங்கிறனால அது சீக்கிரமா அடிக்கடி எடுத்து படிச்சிடக்கூடாது, கொஞ்சம் ஸ்லோவா படிக்கணும் அப்படிங்கிறனால நான் அந்த புத்தகங்களை கீழே வச்சிருப்பேன். ஏன்னா அதிகமா இந்த புத்தகங்களை சீக்கிரம் வாசிச்சணும் அப்படிங்கிற ஒரு ஆசைக்காக நான் எனக்கு பிடிச்சமான ரெண்டு ஜானருமே மேலையும் கீழையும் வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த புக்கோட வியூ தான் கிடைச்சிருக்கும். உங்களுக்கு வந்து இந்திரா சவுந்தரராஜன் சாரோட புக்ஸும் சுஜாதா சார் புக்ஸ், கிரைம் த்ரில்லர் எல்லாமே அந்த பக்கம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த புக்ஸை நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டு இதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணலான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த புக்ஸை அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஆத்தர் வைஸாக கொஞ்சம் செலக்ட் பண்ணி வைக்கலான்னு பிளான் பண்ணேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பா ராகவன் சாரோட புக்ஸு இது எல்லாமே புதுசாகவே இருக்கனால இதெல்லாம் இந்த பீரோலே அரேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி புக்ஸ், பவுண்டட் புக்ஸு அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு இதாக அரேஞ்ச் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப நாளாக இன்னொரு ஆசை கூட, இந்த ஆங்கில புத்தகங்கள்லாம் அடுக்கியிருப்பாங்க பார்த்தீங்களா, கலர் வைஸாக எனக்கு அந்த மாதிரி அடுக்கணும்னு கூட ஆசை. ஆனால் தமிழ் புத்தகங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான கலர்ஸில் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இது நம்ம ஜானர் வைஸ் அரேஞ்ச் பண்ணணும்னு நினச்சோம்னாலும் நமக்கு கலர் வேறையாக கிடைக்கும். இல்லை ஆத்தர் வைஸ் அரேஞ்ச் பண்ணணும்னாலும் நமக்கு வித்தியாசமான கலரில் தான் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே எக்ஸ்ட்ராவோட புக்ஸு. ஆனால் பார்த்தீங்கன்னா இது ஒன்று ஒவ்வொரு கலரில் இருக்கும். ஸோ இது நம்ம ஆத்தர் வைஸ் அரேஞ்ச் பண்ணால் நம்மளால அந்த கலர் ஜானர் மேட்ச் பண்ண முடியாது. ஸோ நம்ம கலர் வேண்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளால தேடி எடுத்து படிக்கிறது கஷ்டம். நம்ம பிடிச்ச மாதிரி ஒரே ஜானரில் வச்சோம்னா நமக்கு எந்த ஜானர் படிக்கணும்னு தோணுதோ அந்த புத்தகங்கள் எடுத்து படிக்க நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வேணும்னா மொழிபெயர்ப்பு நூல்கள் ஒரு சைடாகவும் நம்ம தமிழ் நாவல்கள் ஒரு சைடாகவும் அரேஞ்ச் பண்ணலாம். கடைசியில் நான் அப்படிதான் அரேஞ்ச் பண்ண போறேன்னு நினைக்கிறேன். யார் படிச்சிருக்காங்கன்னு தெரியல, புக் மார்க்லாம் வச்சிருக்காங்க. சரி இருந்தாலும் அப்படியே வைப்போம்.
பயணங்கள், கடல் சார்ந்த புத்தகங்கள் இது எல்லாமே வந்து ஒரே ஜானரில் வைக்கலான்னு பார்த்தேன். இது எஸ்ராவோட புக்ஸ்னாலும் இது பழைய புத்தக கடையில் வாங்கினது. ஸோ பேஜஸ் கொஞ்சம் மாறிடுச்சு, பிக்கோ சர்விங் கோடுகள். ஸோ இந்த எல்லாமே ஒரே இடத்துல நம்ம பழைய புத்தகங்கள் இடத்துல வச்சலாம். சிப்பாய் புரட்சி, பிரபாகரன் வாழ்வும் மரணமும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது விடுதலை புலிகள் புத்தகம் நான் படித்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து மருதன் சார் எழுதுனது, இது வந்து பா. ராகவன் ஐயா எழுதுனது. ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்போ நான் காமிக்கிற புத்தகங்கள் எல்லாமே மருதன் சாரோட புத்தகங்களும் பா. ராகவன் ஐயாவோட புத்தகங்களும். இது எல்லாமே நான் பழைய புத்தக கடையில் தான் வாங்கினேன். நான் வாங்கினப்போ ஒரு 50 ரூபா 40 ரூபா அந்த ரேஞ்சிலே தான் வாங்கினேன். இப்போ இதோட விலைகள் எல்லாமே கொஞ்சம் கூடியிருக்கும். இது முகில் சாரோட முகலாயர்கள், முகில் சாரோட புத்தகங்களும் என்கிட்ட கொஞ்சம் ஒரு ஹியூஜ் கலெக்ஷன் வச்சிருக்கேன். இது எஸ்ராவோட புத்தகம் தான், சாக்ரட்டிஸின் சிவப்பு நூலகம். இதுவுமே நான் சீக்கிரம் படிக்கணும்னு நினைச்சேன். ஆனால் புத்தகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு 55 பக்கங்களோட ஒரு சின்ன புத்தகம் தான். ஆனால் எதனாலும் இது தள்ளி போயிட்டே இருக்கு இந்த புத்தகம். இந்த புத்தகம்லாம் ஓரளவுக்கு பேஜஸ் நல்லாவே இருக்கு. ஸோ இது எல்லாமே பீரோக்குள்ளேயே கூட வச்சிடலாம். அடுத்து நான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச முகில் சாரோட பயண சரித்திரம். இது படிச்சதுக்கு அப்புறம் தான் இப்போ புதுசா பயண சரித்திரம் 2ஆம் பாகம் வந்திருக்கு. இது முடிச்சோடனே அது வாங்கணும்னு ஒரு ஆசை. ஸோ நம்ம இதை முடிச்சுட்டு அதை பற்றி பிளான் பண்ணுவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான புக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக என்னோட ஃபேவரட் புக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காமிக்ஸ், குழந்தைகளுக்கான கார்ட்டூன் புக்ஸு. எனக்கு சிந்துபாத்தின் அதிசய பயணங்கள், எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே வாங்கி வச்சிருக்கேன். எனக்கு இரும்பு கை மாயாவே என்னோட ஃபேவரட். ஸோ அந்த குழந்தைகளுக்கான படங்களோட இருக்க ஒரு புத்தகம். இது வந்து இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன். எங்கிட்ட ஒரு பழைய புத்தகமும் இருக்கும், அதை நான் உங்களுக்கு முடிஞ்சா நான் காமிக்கிறேன். அதாவது நாங்கள் படித்தப்போ ஒரு புக் வந்திருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி புத்தகமும் என்கிட்ட இருக்குது. அது உங்களுக்கு தனியாக காமிக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காஃப்கா எழுதின உருமாற்றம், மெட்டமாஃபிசஸோட மொழியாக்கம் தான் இது. இந்த புத்தகம் நான் இன்னும் படிக்கல. ஆனா இந்த புத்தகத்தை வந்து நான் கதையா பார்த்துருக்கேன் டிவியில ரொம்ப நாளைக்கு முன்னாடி. நான் இந்த கதையை வந்து வீடியோவா பார்த்துருக்கேன் என்னோட சின்ன வயசுல. ஆனா இது வந்து மெட்டமாஃபிசஸோட கதைங்கிறது எனக்கு இப்பதான் தெரியும். அப்ப வந்து ரொம்ப நாளா எனக்கு தோணுச்சு, இப்படி ஒரு கதையாங்கிற மாதிரி ஒரு யோசனை ரொம்ப காலம் எனக்கு இருந்துச்சு. ஆனா இது மெட்டமாஃபிசஸ்ங்கிறது எனக்கு இப்பதான் தெரியுது. ஆக்சுவலா அதை நான் வீடியோவா பார்த்துருக்கேன் இந்த கதையை வந்து. ஸோ ஆனால் இதை படிக்கணும்னு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், ரொம்பவே விரும்பி ஒரு ஜாலியாக வாங்கின ஒரு புத்தகம் இது. இந்த புத்தகம் நான் ரிவ்யூ சொல்கிறப்ப என்னோட அனுபவங்களை கூட உங்களுக்கு சேர்த்து சொல்கிறேன். ஏன்னா சொந்த அனுபவமும் உண்டு இந்த புத்தகத்தை பற்றி. ஏன்னா திருடர்களை பற்றி நம்ம நேரில் அனுபவப்படுறப்ப அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து அப்படி ஒரு அனுபவம் இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் இந்த புத்தகம் படித்த அன்னைக்கு உங்க கூட நான் பகிர்ந்துக்கிறேன். அவங்க வந்து ரொம்ப வினோதமானவங்க. ஸோ அவங்கக்கிட்டையும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டும் இருக்கும்.
பார்த்தீங்கன்னா நான் பீரோ எல்லாமே தொடச்சி விட்டுட்டு பேப்பர்லாம் கூட மாற்றிட்டேன். இப்போ நான் இங்கே எடுத்து வச்சிருக்க எல்லா புத்தகமுமே பார்த்தீங்கன்னா மேலே வைக்க வேண்டிய புத்தகங்கள். நான் எப்பயுமே மேலே வந்து சரித்திர நாவல் தான் வைப்பேன்னு சொல்லியிருக்கேன். அந்த நாவல் தான் திரும்பவும் வைக்க போகிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் படித்த நாவலை உள்ளே தள்ளி வச்சுட்டு படிக்காத நாவலை ஃப்ரண்ட்டில் வியூவுக்கு தெரிகிற மாதிரி வைக்க போகிறேன். இப்போ நான் உடையாரெலாம் பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சிட்டேன். ஸோ அதெல்லாம் நான் உள்ளே தள்ளி இப்போ வைக்க போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி பக்கம் வந்து நான் படித்த நாவல்களை நான் வச்சுருக்கேன். அதாவது வேல்பாரி, காவல் கோட்டம்லாம் நான் படிச்சுட்டேன். இரணியன் கோட்டை, ஜலதீபம், மன்னன் மகள், கடல் புறா, யவனராணி, அசுரன், உடையார் இதெல்லாம் படிச்சுட்டேன். மேலே பார்த்தீங்கன்னா கடல் கோட்டை, பராந்தகன் கனவுலாம் வச்சுருக்கேன். அதெல்லாம் நான் இன்னும் படிக்கணும். அதனால அது கண்ணுக்கு தெரிகிற மாதிரி கொஞ்சம் ஹைட்டில் வச்சுருக்கேன். நான் புக் செல்ஃபெல்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்குது. இதுதான் என்னோட முதல் செல்ஃபு. இந்த செல்ஃப் பார்த்தீங்கன்னா சரித்திர புனைவு நாவல்களுக்கான செல்ஃபு. இதோட நான் படித்த புத்தகங்கள் எல்லாம் பின்னாடி பக்கம் வச்சுட்டு படிக்காத புத்தகங்கள்லாம் முன்னாடி தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன். அடுத்த செல்ஃப் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மொழிபெயர்ப்பு நூல்கள்லாம் வச்சுருக்க செல்ஃபு தான். இதுலேயுமே நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் படித்த புத்தகங்களை வந்து இப்படி அடியில் வச்சுருக்கேன். ஸோ இப்படி ஒரு அடியில் ஒரு வரிசையாக நான் ஃபுல்லாக நெட்டாக வச்சுட்டேன். அதனால் இந்த புத்தகங்கள்லாம் கொஞ்சம் ஹைட்டாக நம்ம பார்வைக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால நான் அப்படியே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். திரும்ப மிச்சம் உள்ள புத்தகங்களை நான் இப்படி படுக்க வசத்தில் வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து மொழிபெயர்ப்பு நூல்கள். அடுத்த 3வது வரிசை பார்த்திங்கன்னா இது தமிழ் எழுத்தாளர்கள் எழுதின புத்தகங்கள். இதுலையுமே பார்த்திங்கன்னா அடியில் படித்த புத்தகங்களை வந்து ஒரு செல்ஃபாக கொடுத்துட்டு அந்த புத்தகங்களுக்குமே கொஞ்சம் ஹைட்டு கிடைக்கிற மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இது கொஞ்சம் நமக்கு பார்வையாக தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படிக்காத புத்தகங்களையும் இப்படி முன்னாடியே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் தெரிகிற மாதிரி. இப்போ கீ செல்ஃபில் பார்த்திங்கன்னா சீர்வாசக வட்டத்தோட புத்தகங்கள் எல்லாமே ஒட்டுக்கா வச்சுருக்கேன். அதே நேரத்தில் சரித்திர நாவல்களில் பெருசாக இருக்க புக்ஸ் எல்லாமே கீழே தான் வச்சுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா சரித்திர புனைவு நாவல்களும் இருக்குது. இந்த வரிசையில் உள்ள இந்த ரேக்கில் உள்ள புத்தகங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பழைய புத்தகங்கள் தான். ஸோ அதனால் இது ஃபுல்லாகவே நான் வகைப்படுத்தி இங்கேயே வச்சுட்டேன். அசோகமித்ரன் சாரோட புத்தகங்கள், இந்திரா சவுந்தரராஜன் சாரோட புத்தகங்கள் எல்லாமே இங்கே வச்சுட்டேன். ஸோ த்ரில்லருக்கு தேவையான அத்தனை புத்தகங்களும் இங்கேயே இருக்குது. இது தாங்க இப்போ நான் என்னோடய புக் செல்ஃபை அரேஞ்ச் பண்ணியிருக்க ஒரு விதம். புக் செல்ஃபோட ஓவரால் வியூ உங்களுக்கு காமிச்சிட்றேங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத சொல்லுங்கள். இதை பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் என்னோட புக் செல்ஃபோட ரீஅரேஞ்சிங் வீடியோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத சொல்லுங்கள். தொடர்ந்து இதே மாதிரி புத்தகங்களை பற்றின வீடியோ வேணும்னா நம்ம சேனலில் இணைந்திருங்கள். அடுத்து வேறு ஒரு புத்தக வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கலையரசி சீனிவாசன்.